Hi friends! ஐயோ என்னோட போன் சுக்குநூறா நொறுங்கி போச்சேங்க. இந்த போனோட மதிப்பே 3000 ரூபாய் தாங்க. ஆனா இத சரி பண்ண போனா பயபுள்ளங்க 5000 ரூபாய் கேட்பாங்க. எங்க வீட்டுக்காரர் திட்ட போறாரு, போச்சு இனி புது போன் தான் வாங்கணும், போச்சு 10000 ரூபாய் செலவு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் போன் கீழே விழுந்து உடைஞ்சாலே டிஸ்பிளே தான் வந்து போயிருக்கும். நமக்கு எதுக்குப்பா வம்பு, டிஸ்பிளே சரி பண்ண போனா 7000 ரூபாய் 8000 ரூபாய் மொய் வைப்பாங்க. அதுக்கு புது போனே வந்து வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புது போன் வாங்குறதா வந்து யோசிப்பாங்க. பழைய போன் உடைஞ்சிச்சா அடுத்து புதுசா வாங்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த செல்போன் கம்பெனிஸும் சொல்லலாம். நம்ம போய் போனை சரி பண்ண போனா கூட இந்த ஸ்பேர் பார்ட்லாம் இல்லக்கா, பழசாய் போச்சு, இதை சரி பண்றதுக்கு புதுசே வாங்கிக்கலாம்கான்னுவாங்க. இந்த மாதிரி செல்போன் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி தான் மத்திய அரசு ரைட் டு ரிப்பேர் அப்படின்ற ஒரு புதிய சட்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு நம்ம அது என்னப்பா ரைட் டு ரிப்பேர் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நார்மலா வந்து நம்ம போன் வந்து கீழே விழுந்தாலோ இந்த டிஸ்பிளே இந்த மாதிரிலாம் வந்து உடஞ்சாலோ நம்ம போய் ஒரு செல்போன் கம்பெனிட்ட இந்த மாதிரி வந்து போன் வந்து கீழே விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு, இதோட டிஸ்பிளே வந்து சரி பண்ணணும்னா இந்த போன் வந்து டிஸ்பிளே இது மாடல் வந்து பழைய மாடல் ஆயிப்போச்சு, இதோட ஸ்பேர் பார்ட்லாம் இல்ல, அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் புது போனுக்கு போய்க்கலாங்க. இந்த போனை சரி பண்ணாலும் 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும், அதனால இதுக்கு வந்து பிரோஜனமே இல்லை, நீங்க புது போனுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நம்மள மண்டையா கழுவாங்க. நம்மளும் ஆமால 7000 ரூபாய் சரி பண்றதுக்கு 10000 ரூபாய் போட்டு புது போனே வந்து வாங்கிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்மளும் புது போன் தான் வந்து வாங்குவோம். ஆனா இந்த மாதிரிலாம் பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய தவறுங்க. வேணும்னே நம்மள ஒரு புது போன் வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி மண்டைய கழுவி இந்த மாதிரி வந்து பண்ணிட்டே இருக்காங்க. அதனாலதான் நம்ம மத்திய அரசு வந்து என்ன ஒரு விஷயம் கொண்டு வர போறாங்கன்னா ரைட் டு ரிப்பேர் அப்படின்ற ஒரு புதிய சட்டம் வந்து கொண்டு வர போறாங்க. இது மூலமா இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா செல்போன் கம்பெனிஸ்லாம் நம்மள மாதிரி கஸ்டமர்ஸை ஏமாத்தவே முடியாது. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இனிமேல் நீங்க புது போன் வந்து விக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த போனை வந்து விற்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா அந்த போன்ல வந்து ஏதாவது வந்து கோளாறு ஏற்பட்டா அதை எப்படி வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஒரு லே அவுட் மாதிரி நீங்க அந்த போனை வந்து விற்கும் போதே வந்து கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாம ஒரு போனோட ஸ்பேர் பார்ட்ஸ், இப்போ ஒரு மாடல் வருதுன்னா அது பாதி டியூரேஷன் டைம், ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் டைம்ல வந்து அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து வச்சிருக்கணும். கஸ்டமர் வந்து இதை நீங்க சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது நீங்க வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு போனை வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து வித்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், அந்த போனோட சர்வீஸ் எல்லாம் எங்க கண்ட்ரோல் தான், அந்த போன்ல ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்தா கூட என்கிட்ட தான் நீ வரணும், நீ போனை சரி பண்ணும்போது வா அப்படின்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இனிமேல் நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் வந்து எடுக்க கூடாது. நீங்க எப்படி வந்து சர்வீஸ் பண்றீங்களோ அது மாதிரி வந்து பர்டிகுலர் கம்பெனிஸ்க்கு நீங்க வந்து கொடுக்கணும். ஒரு சில மத்த கம்பெனிஸ்க்கும் நீங்க அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து சரி பண்ண வந்து வைக்கணும். இதனால நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாட்டுக்கு இப்ப ஒரு ஊருக்கே போயிருக்கோம், ஒரு தெரியாத ஊருக்கு வந்து போயிருக்கும் போது நம்மளோட போன் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் சர்வீஸ் சென்டர் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனினா அந்த கம்பெனிக்கு தான் போகணும் அப்படின்ற அவசியம் இல்ல. மத்த ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டர்ஸ்ல போய் நம்ம பாட்டுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாம டைரக்டா பிராண்டட் சர்வீஸ் சென்டர்ஸ்க்குள்ள போகும்போது இதோட விலை 6000 ரூபாய் தான், 6000 ரூபாய் கம்மியா சல்லி பைசா குறைக்க மாட்டேன் அப்படின்னு. இனிமேல் நம்ம அந்த மாதிரி பயப்பட வேண்டியதில்லை. நான் பாட்டுக்கு மொத்த கடைக்கு போயிட்டு போறேன், 6000 ரூபாய் அதை 3000 ரூபாய்க்கு விற்க போறாங்க, இல்ல 4000 ரூபாய்க்கு விற்க போறாங்க, வாண்டதுக்கு நான் வந்து கெஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கடையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்பெல்லாம் இந்த செல்போன் கம்பெனிக்காரங்க அநியாயமா ஏமாத்துறாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். என்னதான் காசு போட்டு போன் வாங்கினாலும் 2 வருஷத்துக்கு மேல தாங்க மாட்டேங்குது. வேணும்னே ஒரு போன் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காண்டி குவாலிட்டியா வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு தான் வந்து தோணுது. ஏன்னா நம்மளோட பழைய காலத்து நோக்கியா போன்லாம் வந்து நினைச்சு பார்க்கும்போது நம்ம வீட்டுல எல்லாம் வந்து சுத்தியல் இல்லைன்னா அதை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எத்தனை தடவை கீழே போட்டு உடைச்சாலும் ஸ்ட்ராங்கா சும்மா கம்பீரமா நிற்கும். அப்படிலாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்பெல்லாம் எந்த போன் எடுத்தாலும் உருப்படியா இருந்ததுல எப்பயுமே ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போனை வந்து மாத்திக்கிட்டே இருக்க மாதிரி தான் வந்து இருக்கு. இதனால வேணும்னே அப்பதானே வந்து போன் வாங்குவோம், ஒரு போன் கெட்டு போனாதான் நம்ம வந்து வாங்குவோம். நோக்கியா மாதிரி பல வருஷமா வந்து போனே கெடாம இருந்தா நம்ம எப்படி வாங்குவோம்? அதனாலதான் இந்த மாதிரி போன் கம்பெனிஸ்லாம் வேணும்னே வந்து மக்களை அடுத்தடுத்து போன் வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி வந்து பண்றாங்களோ அப்படின்னு தாங்க வந்து தோணுது. இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து ஆப்பு வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்படி பண்ணிருக்காங்க. இது மூலமா இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் வந்து பாதுகாப்பு அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு போன் உடஞ்சிருச்சுன்னா அடுத்த போன் வாங்குவோம். எப்படி ஒரு 2 வருஷத்துல 4 போன் வாங்கிடுவோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா யூஸ்
யூஸ் பண்ற போனா இருந்தா இப்போ நம்ம ஆயுத பூஜை டைம்ல வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ணோம்னா எப்படி ஒரு வீட்டுல 4 போனாவது வந்து மிஞ்சும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம என்விரான்மெண்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். இந்த மாதிரி நம்ம பழைய போனை வந்து ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வேஸ்ட்டை வந்து கொஞ்சம் குறைக்கலாம். அதுவும் இதுல ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்கப்படுது. சோ இது மட்டும் இல்லாம இப்ப இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழு மாதிரி வந்து அமைச்சு ஆல்ரெடி இதுக்கான ஒரு கூட்டம் வந்து நடத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரைட் டு ரிப்பேர் சட்டத்தை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்ப இது போனுக்கு மட்டும் இல்லாம லேப்டாப்ஸ், அக்ரிகல்ச்சரல் பார்ட்ஸ், அப்புறம் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ரைட் டு ரிப்பேர் ஆப்ஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்பட்டு இருக்கு. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்துல இந்த விஷயம் மட்டும் கொண்டு வந்தாங்க. இந்த செல்போன் கம்பெனிஸ்க்குலாம் ஆப் அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.